அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் தனது பார்வையில் பார்த்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவரை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவே வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புவது ராசியின் அதிபதியின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பதால் ஒரு வகையில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். எனவேதான் ராசிக்கு சகாயமான நிகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுதலை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பிலும் பார்வையிலும் பகை கிரகமாக இருக்கிறார். மற்ற கிரகநிலைகளை தவிர இந்த இரண்டு கிரகநிலைகள் மட்டும்தான் வித்யாகாரகரான புதனை பகை கிரகமாக பார்க்கின்றன. மற்ற கிரகங்கள் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கின்றன. எனவேதான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் வக்ரகதியில் திரும்புவது ஒருபுறம் சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். எனவே உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அதிக கவனம் இந்த வேளையில் தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இடியாப்ப சிக்கலை போல் சில பணிகளை எளிதில் முடிப்பதை விட்டுவிட்டு கடினமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் உண்டு. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதனை பார்க்கும் போது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு ஞானம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புவது அதிலும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகளை மாற்றி கொடுக்கலாம். பண வரவு கிடைப்பதில் மந்தமான சூழல் உருவாகலாம். லாபத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களிலும் தடையை சந்திப்பதற்கான சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சற்று கூடுதல் கவனம் தேவை. இது மட்டுமல்லாது 5ஆம் இடத்தை வக்ரம் பெற்ற சூழலில் பார்க்கிறார். எனவே உணர்ச்சி வசப்படுவதோடு மட்டுமல்லாது தங்கள் மீதே கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது மற்றவர்களின் செயல்பாடு இன்னும் அதிக கோபத்தையும் அதன் காரணமாக எதிர்பாராத பல சங்கடங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறது. எனவேதான் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாகவே செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வக்ரம் பெற்றாலும் தனது ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் சில நல்ல மாற்றங்களும் உண்டு. இருந்தாலும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபத்தில் அவர் வக்ரம் பெற்று வலுவிழப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் செயல்படுவது பல்வேறு வகையான சங்கடங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான மன வருத்தம், சிக்கல், சிரமம் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இல்லத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். சவால் நிறைந்த பணிகளை சமாளிக்கும் திறன் என்பது சற்று குறைபட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் தருணத்தில் நிதானமாக
செயல்பட்டாக வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு உள்ளிட்ட விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் சண்டை சச்சரவுகளை செய்யாமல் சற்று விட்டு கொடுத்து சென்றால் காரிய தடைகள் தவிடுபடியாகி தங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்பு சங்கடங்கள் போன்றவற்றை பக்குவமாக கையாளுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் வலுவாக பார்ப்பதால் இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். எனவே சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட லாபஸ்தானத்தை விட்டு பின்னோக்கி வலுவிழந்து நகர்கிறார். எனவே இந்த தருணத்தில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை. எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். வேலையை விட்டுவிடலாம், தொழிலை மாற்றலாம், மூடிவிட்டு வேறு தொழில் துவங்கலாம் என்ற அதிரடியான முடிவுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த தருணத்தில் கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கேற்ற பலன் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பொறுமை காட்டுவதால் நீங்கள் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும். எனவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த வேலையை கையாள வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதே போன்று சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே 3 கிரகநிலைகளும் சாதகமற்ற சூழலில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டுவிடலாம், இது சிறிய வாய்ப்பு என்று எண்ண வேண்டாம். சிறு வாய்ப்பு கூட மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை பெற்றுத்தரும். எனவே எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்துவதால் நல்ல மாற்றம், காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக மாணவ மாணவியரின் கல்வியில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் உண்டு. விழிப்புணர்வுடன் இருந்தால் கவனச்சிதறலை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கும் தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த வேளையில் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் செவ்வாய் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு. புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அடைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.